வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சோசியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்க்குறோம். இதில் வந்து நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 154 பேஜ் இருக்குது. இந்த 154 26வது பேஜ் நம்பரில் வந்து 5 மார்க் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு பாடவாரியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த 5 மார்க் கொஸ்டின் உள்ள என்ன நமக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே நம்ம பரீட்சையில் கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒரு பாடத்திற்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம முக்கியமாக அதில் எந்தெந்த பாயிண்ட்லாம் கீ பாயிண்ட் எந்த இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அப்படின்றத. ஏன்னா சோசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய எழுத வேண்டியிருக்கும். அந்த நிறைய எழுதிக்கிட்டே போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நேரம் பத்தாது. அதனால எந்த இதெல்லாம் கீ பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது 5 மார்க் மஸ்டட் தான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இதே பிடிஎஃப்லேயே மேலே 2 மார்க் கொஸ்டின் 1 வேர்டு கொஸ்டின் பாடவாரியாகவே 1 மார்க் 2 மார்க் எல்லாமே இந்த இதில் பிடிஎஃப்ல இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே முடிஞ்ச பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய காலக்கோடு அந்த பேஜ் நம்பர் 100 இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா காலக்கோடு வந்து கொடுத்துருக்காங்க. டைம்லைன் வந்து எப்போந்து எது வரைக்கும் நமக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி 1885லேருந்து 1920 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 நிகழ்வுகள். 1885 அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், பெர்த் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். 1905 பார்த்தோம்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். 1906 பார்த்தோம்னா பெர்த் ஆஃப் முஸ்லீம் லீக். 1907 பார்த்தோம்னா சூரத் ஸ்பிளிட்டு. 1909 மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். 1914 வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். 1918 வந்து எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். 1919 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரவுலட் ஆக்ட் வந்து. 1920 வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அடுத்து 1920லேருந்து 1930 வரைக்கும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். 1922 வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட்டு. 1923 வந்து ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்ம்டு. இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு இந்த நிகழ்வுகளை பார்த்த பிறகு நம்ம பப்ளிக் கொஸ்டினில் கேட்கப்பட்ட 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1900லேருந்து 1920 வரைக்கும், 1920லேருந்து 1940 வரைக்கும் இந்த 2 நிகழ்வுகள் தான் இது வரைக்கும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதை எப்படி நம்ம எழுதுறது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. பட் டைம்லைன் போட்டு 1900லேருந்து 1920 வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இந்த சைடில் வந்து 1 யூனிட்டுக்கு எத்தனை இயர்ஸ் எழுதியிருக்கீங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து குறிப்பிடணுன்றதுக்காக தான் இந்த இதை வியூ பண்ணி காமிக்கிறேன். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக போய் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரௌசரில் வந்து டவுன்லோட் பேஜுக்கு போகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சயின்ஸ் கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்தது. 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஆனால் சோசியல் அப்படிங்கிறது எல்லாருமே சென்டம் எடுக்கிறதுக்கு மிகவும் அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால என்னுடைய மாணவர்களுக்கான என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டினையுமே படிச்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டினையுமே படிச்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 100% மதிப்பெண்கள் பெற முடியும். எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த பிடிஎஃப்ல வந்து நீங்கள் 1 வேர்டு கொஸ்டினை ரிவிஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அனைத்து மாணவர்களும் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.